ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் இல்லாத நாள் தான். ஆனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாங்க நம்ம இப்போ டெய்லி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி மினி விளாக எடுத்து போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி காலையில் முழித்ததுமே முத்தையெல்லாம் பெருக்கிட்டு ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு இப்போ நம்ம கிச்சனில் வந்தாச்சு. வந்ததும் டீ குடிக்கணும். அதுக்கு பால் எடுத்துகிட்டு டீ போட ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு டீ குடிக்கிறது பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு டீ ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீர்க்கங்காய் குழம்பு பண்ண போகிறோம், வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு இன்றைக்கி நான் தனியாக என்ன ஒரு வாட்டி சாப்பாடு ரெடி பண்ணணும். இப்போ டீ ரெடி ஆகிட்டுருக்கட்டும். என்ன ஒரு பக்கம் சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அரிசியெல்லாம் போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறமா டீயும் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம டீ குடிச்சிடலாம். இப்போ சாதம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்து டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பீர்க்கங்காய் குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான பாசிப்பருப்பை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம துருவி வச்சுக்கலாம். தேங்காய் இப்போ நம்ம துருவி வச்சாச்சு. துருவினதுக்கு அப்புறமா நமக்கு இப்போ பருப்பு வெந்துச்சு பாருங்கள். இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை பொரியல் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணியாச்சு. பொரியல் பண்ணதுக்கப்புறமா இது வெந்துட்டு இருக்குது. பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்கு தேவையான பீர்க்கங்காய் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுவும் வெந்துட்டுருக்குது. சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. பீர்க்கங்காய் என்ன ரெடி பண்ணலைன்னா, இப்போ என் பையனுக்கு தேவையான சாப்பாடு தான் ரெடி பண்ண போகிறேன். பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு நான் சாதம் ரெடி பண்ண போகிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிண்டி கொடுத்தா தான் பிடிக்குது. இப்போ இதையும் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நேற்றுள்ள சாம்பார் இருந்துச்சு டிஃபனுக்கு, அதை இப்போ நம்ம சூடு பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு அப்பளப்பூ அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. தோசை ஊற்றிடலாம். எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கா சூடாக தோசை ஊற்றி கொண்டு கொடுத்துடலாம். இன்றைக்கி விளாக் இந்த மாதிரி தான் போச்சுது. எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பையனுக்கு சாதம் தனியாக வச்சுருக்கிறேன், தயிர். இவ்வளவு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.